டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸனுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னைக்கு ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. 103 பாயிண்ட் உங்களுக்கு பாசிட்டிவாக போயிருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தான். பட் இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜோனுக்குள்ளே நிஃப்டி இப்போதைக்கு ஸ்டக் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் இந்த ரெண்டு ஜோனுடைய லெவல்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இது கூட நம்மளுக்கு இனியும் கொஞ்சம் நாட்கள் ட்ராவல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேட் நியூஸ் வந்தால் ஒரு இறக்கம் வந்தாலும் இந்த சப்போர்ட் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏதாவது குட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னாலும் இந்த லெவல் நமக்கு ரெஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த பேட் நியூஸ் அண்ட் குட் நியூஸ்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் பல டைம் சொல்லியிருக்கேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குட் நியூஸாக இருக்கலாம், பட் மார்க்கெட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் கூட இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட் நியூஸுக்கு ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி நியூஸஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான குட் நியூஸாக இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா வேணால் இந்த ஜோன் நம்மளுக்கு பிரேக் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போதைக்கு நம்மளுக்கு நியூஸஸ் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு நியூஸ் வேணால் சொல்லலாம். பட் அந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போய்கிட்டு தான் இருக்குது. டேரிஃப் பற்றி தான் நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு நெகட்டிவாகவும் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500% வரைக்கும் டேரிஃப் போட வாய்ப்புகள் இருக்குது. ரஷ்யா கூட ஏதாவது நம்ம டீல் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி இன்பிட்வீன் டைம்ஸ்லாம் நம்மளுக்கு அந்த மாதிரி நியூஸஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அது நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு வந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் முன்னாடியே வந்துருச்சு. ஸோ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500% வரைக்கும் டேரிஃப் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுடைய க்ரூட் ஆயில் வாங்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ அது நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். அப்போ இந்த நெகட்டிவ் நியூஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு மேபி போட்டாங்களே என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மார்க்கெட் இறங்கியிருக்கணும். பட் மார்க்கெட் இறங்கலை. க்ரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு நம்மளுக்கு டேரிஃப் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. பட் இருந்தாலும் நியூஸஸ் இம்பார்ட்டன்ட் தான். நியூஸஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நியூஸஸ் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ட்ரிகரும் கொடுத்துருக்கு. பட் அதை நம்மளால் எடுத்துக்கிற பாயிண்ட் நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிறோம், பாசிட்டிவாக எடுத்துக்கிறோமா நெகட்டிவாக எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு தான் சொல்கிறேனே தவிர மற்றபடி நியூஸஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படிங்கிறது நான் சொல்ல கிடையாது. அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை கிளியராக பிரேக் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு கேப் அப் இன்றைக்கி ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான மூவியும் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக போன இண்டெக்ஸில் பிஎஸ்யூ பேங்க்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ இது ரெண்டு தான் நம்மளுக்கு பாசிட்டிவாக போயிருக்கு. ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஏறிச்சுன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி ஏறும் அப்படிங்கிறதா ஒரு விஷயம். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ப்ரைவேட் பேங்க்லேருந்து இன்றைக்கி ஒரு சப்போர்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு போயிருக்கு. அண்ட் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை பிரேக் பண்ணிருச்சு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல் டைம் ஹையை இந்த இடத்துல நம்மளுக்கு அக்டோபர் மாதத்துலேயே பிரேக் பண்ணுச்சு. அப்போ பிரேக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பும் வரும்னு நினச்ச இடத்துல அந்த மாதிரி வரல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது வராது அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு சைட் வேஸ் போச்சு. இப்பயும் அதே தான் சொல்கிறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதை நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையாக பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு அப்பும் வருமானு கேட்டிங்கன்னா இப்பயும் நான் அதே தான் சொல்கிறேன். இந்த லைன் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த லைன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஜூலை 2024 தென் செப்டம்பர் 2024 இதை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஹையும் நம்மளுக்கு மீட் ஆகுது. அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் அது நம்மளுக்கு திரும்ப ஒரு ரெஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய மூமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெர்டட் ஹெட்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணலாம். பட் மேஜராக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் ட்ரெண்ட் லைன் ஒரு ரெஸ்டன்ட் லைன் வந்து இந்த மாதிரி ஏறி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னா அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணுறதுங்கிறது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம் அது வந்து டஃபாக தான் இருக்கும். அதை பிரேக் பண்ணுறது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஈவன் தோ பிரேக் பண்ணாலும் ஒரு பெரிய மூவை கொடுக்காம நம்மளுக்கு ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு வந்து பிரேக் பண்ணால் ஒரு நல்ல மூவ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குன்னா அந்த ட்ரெண்ட் லைன் இந்த ஆங்கிள் இருக்கணும், இப்படி இருக்கணும். ஓகேங்களா? இதில் டச் பண்ணி நம்மளுக்கு ஃபாலோ ஆகிட்டு தென் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது நல்ல ஒரு மூவ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ட்ரெண்ட் லைன் ஆங்கிளும் இந்த ட்ரெண்ட் லைன் ஆங்கிளும் பாருங்கள் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு என்றைக்குமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அப்போ அதை டச் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃபாலோ ஆகுது அப்படின்னா எது வரைக்கும் ஃபாலோ ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல டே சார்ட்டில் ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துருக்கு இல்லைங்களா? இங்கே ஒரு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் கொடுத்துருக்கு. அப்போ அந்த ரேஞ்சினுடைய ஹை நம்ம வேணும்னா இந்த இங்கே இருக்கக்கூடிய லெவலில் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட், அதாவது ஒரு மைனர் சப்போர்ட், நம்ம மேஜரான சப்போர்ட்டாக எடுத்துக்க முடியாது. அந்த லைன் ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இறங்கி வந்துச்சு, அதை டச் பண்ணிட்டு இறங்கி வந்துச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட டச் பண்ணிருச்சுன்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு சின்ன கேப் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அது பிரேக் ஆச்சுன்னா தென் இந்த ஜோன்.
ஸோ இந்த ஜோனுடைய பாட்டம் இந்த ட்ரெண்ட் லைன் இதுக்குள்ள தான் நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ஸ்விங் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜோனுடைய பாட்டம் பிரேக் ஆச்சு அப்படின்னா வேணா அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம ஃபாலோ ஆகாத பற்றி திங்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஹை கிட்ட தான் வந்திருக்காங்க. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணல. பட் பிரேக் பண்ணாலும் நம்ம அடுத்ததான் இந்த லைன் நம்மளுக்கு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் டைம் ஹை. நம்ம எப்படி வந்து நிஃப்டியில் ஆல் டைம் ஹை சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு இந்த ஆல் டைம் ஹை ஒரு ரெஸ்டாரண்ட் ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா. ஸோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் தான். பட் நேற்றைய அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் டேனுடைய க்ளோசிங் வச்சு பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் கேண்டில். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் கேண்டிலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹையில் என்றைக்குமே ஒரு நியூ ஹையில் இல்லைன்னா வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து ஒரு ஹையில் இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது ஒரு பேரிஷ் கேண்டில் தான். ஸோ இந்த பேரிஷ் கேண்டில் அப்படிங்கும்போது இதனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஹேங்கிங் மேன் கூட சொல்லலாம். ஸோ இந்த ஹேங்கிங் மேன் கான்செப்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபால் வருமானு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துலேருந்து ஏறும்போதே அங்கே நம்ம ஒரு ஃபாலோ எதிர்பார்த்தோம். சாரி, இந்த இடத்துல கிடையாது, இங்கேருந்து ஏறும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் டச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃபால் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். எக்ஸாக்டாக நடந்துச்சு. அப்போ அது ஒரு ரெஸ்டாரண்ட் ஜோன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. அண்ட் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அது நம்மளுக்கு சப்போர்ட்டாக மாறணும். அப்போ அந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது இந்த ஜோன் தான் நம்மளுக்கான ஒரு சப்போர்ட் ஜோன், இந்த ஜோன் தான் நம்மளுக்கான ஒரு ரெஸ்டாரண்ட் ஜோன். இது ரெண்டுக்குள்ளேயும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்மா ஸ்டக்காக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் ஜோனை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்ததான் இந்த லைன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த லைன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் க்ளோஸ் இருக்குது. ஏன்னா இந்த லைன் எதுக்காக மார்க் பண்ணேன் அப்படின்னா இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த கட்ட ஃபால் இருக்கும்னு சொல்லி இந்த ரேஞ்சஸில் இருக்கும்போது நான் மார்க் பண்ணியிருந்தேன். புதுசாக பார்க்கறவங்களுக்காக சொல்கிறேன், ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த ஸ்விங் லோவை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த லெவல். ஓகேங்களா? நான் வேணா இந்த இடத்துல வந்து ஒரு ஜோன் மாதிரி போட்டோன்னா நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. என்னன்னா இதை ஒரு சப்போர்ட் ஜோனாக நீங்கள் எடுத்துக்குவீங்க. பட் இதை நம்ம சப்போர்ட் ஜோனாக பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு நார்மலான சப்போர்ட்டாக பார்க்கலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட் ஜோன், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ஜோனுக்கும் நார்மல் சப்போர்ட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னுடைய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். அடுத்ததாக எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் கொடுத்துருந்தாலும் அதை ஹையை பிரேக் பண்ணி இன்னைக்கு க்ளோசிங் வச்சிருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் லைன் கிட்ட தான் நமக்கு க்ளோசிங் வச்சிருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் லைன் ஆல்ரெடி நமக்கு மல்டிபிள் டைம்ஸ் ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த லைனை பிரேக் இந்த இன்னைக்கான ஹேண்டலுடைய ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம அடுத்ததாக இந்த கன்சல்டேஷனுடைய ஹையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு டவுன் ஃபாலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கன்சல்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கன்சல்டேஷனாக நமக்கு மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி இண்டெக்ஸஸ் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு லாங் கன்சல்டேஷனுக்குள்ள தான் இருக்கு, எக்ஸப்ட் ஒரே ஒரு இண்டெக்ஸ். அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ ஐடி நம்மளுக்கு ஒரு சேனல் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இந்த சேனலுடைய ரெஸ்டாரண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்மளுக்கு ரீடெஸ்ட் பண்ணி ஒரு சப்போர்ட் எடுத்து நின்றுட்டு இருக்கு. எப்போ வேணாலும் இங்கிருந்து நம்மளுக்கு ஒரு பவுன்ஸ் பேக் வரலாம். அட் த சேம் டைம் டவுன் ஃபாலை ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் டே, அதாவது இன்னைக்கானது கிடையாது, 14th நவம்பர் கேண்டலுடைய லோ பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த சென்டர் லைனை ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். தென் அது பிரேக் ஆச்சுன்னா சென்டர் லைனுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்த ஏரியா இருக்குங்க, இது ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டு தென் இந்த சென்டர் லைன், தென் இந்த ஜோனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 ஸ்டில் நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ் தான். இந்த லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் லைன்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மூமெண்ட்டை தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கு. ஏன்னா அதுவே ஒரு மேஜரான ரெஸ்டாரண்ட்டாக மாறிட்டு இருக்கு. அதனால நம்ம இந்த சென்டர் லைனில் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை ஒரு ஹாரிசான்டல் ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பிரேக் ஆகணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட்லைனுடைய சப்போர்ட் நம்ம பிரேக் பண்ணுறதை விட நம்ம வந்து எக்ஸாக்டாக 11th நவம்பர் கேண்டலுடைய லோயஸ்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வைக்குது அப்படின்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் வைக்குது அப்படின்னா நம்ம ஒரு டவுன் ஃபாலை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ. ஸோ பிஎஸ்யூ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.09% ஒரு அப்மூவ் கொடுத்துருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து இடத்துல ஒரு கன்சல்டேஷன் மார்க் பண்ணியிருந்தோம், ஒரு ஷார்ட்டஸ்ட் கன்சல்டேஷன். ஏன்னா நம்ம இங்கே பாட்டம்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மூவ் கிடைச்சது. நம்ம வந்து எப்போ மூவ் எதிர்பார்த்தோம்னா இந்த கேண்டில் நடக்கும்போது எதிர்பார்த்தோம். இதுவே ஒரு பெரிய மூவ் தான். பட் அதுக்கப்புறம் இந்த பாட்டம்ல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% வரைக்கும் வெர்டிகலாக ஏறி இருக்கு. அப்போ ஒரு கன்சல்டேஷன் எதிர்பார்த்தோம். அந்த கன்சல்டேஷனுக்குள்ள நம்மளுக்கு ஒரு 8-9 கேண்டில்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருச்சு. அப்படி பார்க்கும்போது அந்த கன்சல்டேஷனுடைய ஹையை இன்னைக்கு பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சிருக்காங்க. அப்போ அடுத்த ரேலி நம்மளுக்கு நடக்குதா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹாரிசான்டல் லைனை மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஹாரிசான்டல் லைன் எதை பேஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டருடைய பிரேக் அவுட் டைமில் தான் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ண நம்மளுக்கு பிஎஸ்யூ பேங்க்ஸ் நல்ல ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. அதனுடைய டெக்னிக்கல் லெவல் தான் இந்த லைனும் இந்த லைனும். அப்படி பார்க்கும்போது அதனுடைய டெக்னிக்கல் லெவலான இந்த லைன் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால் இப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த கன்சல்டேஷனுடைய பிரேக் அவுட்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனை பேஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை இதுக்கு முன்னாடி வந்த ஒரு பாட்டம்ல இருந்து வந்த ஒரு நல்ல மூவை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதையும் கூட எடுத்து பார்த்துடலாம். இந்த ஹை வரைக்கும் கூட எடுக்க வேண்டாம், இங்கே எடுக்கலாம்.
இப்போ இந்த பாட்டம் ஓகேங்களா, இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இந்த லைன் தான் நமக்கு எக்ஸைன் இண்டிகேட் ஆகுது. ஸோ இந்த டெக்னிக்கல் லெவல் நமக்கு 2 லெவல்லையும் இண்டிகேட் ஆகுதுனால அது நமக்கு அடுத்த கட்ட ரெசிடென்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப். ஸோ நான் சொன்ன அந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது கன்சல்டேஷன் வந்து வெளியில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் கேப் தான். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 0.9% நல்ல ஒரு ஏற்றம்னு சொல்லணும். பேங்க் நிஃப்டியோட நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. அதுக்கான காரணம் வந்து நம்மளுக்கு போன வாரம் நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக கொடுத்துருக்கு. பட் இந்த பிரேக் அவுட்டில் நமக்கு வெர்டிகலாக ஏறிடுவான்னு கேட்டால் கண்டிப்பாக வெர்டிகலாக ஏறுறதை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. மேபி ஏறலாம், பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்டிங் நடந்துச்சு அப்படின்னா அது நல்ல ஒரு சேஃபஸ்டான ஒரு ரீடெஸ்டிங் பாயிண்டாக இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ட்ரெண்ட்லேருந்து தான் ஒரு ப்ராப்பரான ரீடெஸ்டிங் பாயிண்ட். அது வரைக்கும் வருதா இல்லையாங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம். வந்துச்சுன்னா இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அது ஒரு டவுன்ஃபால் நம்ம எடுத்துக்க வேண்டாம். நம்ம வேணால் அது ஒரு ரீடெஸ்டிங் பாயிண்ட் மாதிரி எடுத்துக்கலாம். பட் அது வராமல் கூட நம்மளுக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் ஸ்மால் கேப் ஸ்டில் அந்த சைட் வேஸில் தான் இருக்குது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இனியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஒரு ஃபர்தர் மூவ். பட் அதை பிரேக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைஸ் அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகிட்டு தென் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ரேலி எடுக்க சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட். ஸோ டோட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான கேண்டில் ஒரு 0.5% மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் அடுத்ததான் இந்த 2 லைனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் எப்போவோ சொல்லிட்டேன். எப்போ அப்படின்னா இங்கே நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போதே நான் சொன்னது தான். ஸோ அந்த லைனை நம்ம திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஹை இப்போ வரைக்கும் பிரேக் ஆகாமல் தான் இருக்குது. பட் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷனுடைய இந்த ஜோனுடைய பாட்டம் வரைக்கும் வந்துட்டு நார்மலான சப்போர்ட் தான். அதுக்கட்ட நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததான் டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இறக்கம்னு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்ல என்ன நம்ம இந்த தேர்ட் டச் பாயிண்ட் வரும்போதே மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துக்கிட்ட வரும்போதே நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபால் கிடச்சிது. அண்ட் ஆல்சோ ரைஸ் ஆகும்போது நம்ம அந்த ட்ரெண்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அகைன் அந்த ட்ரெண்ட்ல நமக்கு நல்ல ஒரு ஃபால். இந்த நல்ல ஒரு ஃபாலில் நம்மளுக்கு 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிட்ட ரீச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது வந்து எத்தனை கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. இப்போ நம்மளுக்கு வரும்போது எவ்வளோ குயிக்காக வந்திருக்குன்னு பாருங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஹையர் லெவல்ஸுக்கு போகும்போது அதனுடைய ஃபால் கொஞ்சம் சிவியராக இந்த இடத்துல மாறுது. ஸோ எந்த டைம் வேணாலும் நமக்கு பிரேக் டவுன் நடந்து ஒரு பெரிய ஃபாலை கொடுக்கலாம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த கிரீன் கேண்டிலுடைய லோவை ஒருவேளை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இது ஹையர் ஹை டபுள் டாப்பாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மாறுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு சிவியரான ஃபாலை கொடுக்கும். பட் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா இந்த கிரீன் லைனையும் தென் இந்த ரெட் லைனையும் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு ஆல் டைம் ஹையில் ஒரு இண்டிகேஷனை கொடுத்துட்டு அதனுடைய நெக் பாயிண்ட் ஆஃப் பிரேக் பண்ணி ஒரு பேரிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது இந்த அளவுக்கு, அதாவது இந்த ரெட் லைன் வரைக்கும் கூட கிடையாது, அதையும் தாண்டி பிரேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நம்மளுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே வரும்போது இந்த ஜோன் கண்டிப்பாக ஒரு ரெசிடென்ட் ஜோனாக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ நம்மளுக்கு ரெக்கவர் ஆகி வந்தாலும் கூட அதை நம்ம ஒரு ரெசிடென்ட் ஜோனாக ஃபோக்கஸ் பண்ணுறது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம கரெக்டுன்னு தான் சொல்லலாம். அடுத்ததாக நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிவியரான ஃபால் நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி நம்மளுக்கு போகும்போதே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அங்கிருந்து நம்மளுக்கு இப்போதைக்கு ஃபால் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த ரெட் கலர் லைனை ஃபோக்கஸ் பண்ணலாம். அது நம்மளுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நல்ல ஒரு டவுன்ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெட் லைன் வரைக்கும், தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக S&P 500. இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா தான் நம்ம ஃபால் எதிர்பார்க்க முடியும். இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண ட்ரெண்ட் லைன் கிளியராக ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம எப்போ மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜூன் மாதம் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுற அந்த பீரியட்லேயே நான் சொல்லிட்டேன் இதுதான் நம்மளுக்கான ரெசிஸ்டன்ட் லைன். பட் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவான ஒரு ஏற்றம். ஸோ அந்த ஸ்லோவான ஏற்றம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ட் லைனை தள்ளி கொண்டு போயிருக்கு. ரொம்ப நாட்கள் கழிச்சு எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மந்த் தான் லைன் ரீச் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஸ்லோவான ஏற்றமே வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்லோவான அப்சைட் பொட்டன்ஷியல் உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும்போது அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். மார்க்கெட் ஒரு வேளை டவுன்ஃபாலுக்கு வருது அப்படின்னா தான் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இறங்கும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்லோவான ஏற்றமும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான மூவ் தான். அடுத்ததா கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டவுன்ஃபால்னு சொல்லணும். எப்போ அப்படின்னா இன்னைக்கு இல்லை, லாஸ்ட் ட்ரேடிங் டே, அதாவது 14th நவம்பர் அன்றைக்கி நம்மளுக்கு வந்திருக்கு. பட் அப்படி வந்தாலும் கூட நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி அதனுடைய நெக் பாயிண்ட்டாக நம்ம மார்க் பண்ண அந்த லெவல் தான் அந்த கேண்டிலுடைய சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அது நல்ல ஒரு ரீடெஸ்டிங் எடுத்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதே இடத்துக்கிட்ட தான் நமக்கு சப்போர்ட் எடுத்து நின்றுருக்கு. இப்போதைக்கு இது ரீடெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா இங்கிருந்து நம்மளுக்கு அடுத்த கட்ட ரேலி வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒருவேளை நமக்கு ஃபால் ஆகுது அப்படின்னா அகை நம்ம இந்த தேர்ட் லெவலில் ஒரு சப்போர்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இதை நம்ம இந்த இடத்துல ஃபால் ஆகும்போது நான் சொன்னது தான், 4th லெவல் ஒர்க் அவுட் ஆச்சு, 3rd லெவல் ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ நம்மளுக்கு திரும்பவும் 4th லெவல் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 3rd லெவல் இந்த இடத்துக்கிட்ட திரும்ப வந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணி இறங்கிச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பற்றி நான் ரொம்ப நாட்களாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வெர்டிகலாக ரேலி வரும்போது இந்த ட்ரெண்ட் லைனை தான் நான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ட்ரெண்ட் லைனுக்கும் ப்ரைஸுக்கும் இருக்கக்கூடிய கேப் ரெடியூஸ் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கிருந்து இது வரைக்கும் எவ்வளோ பெரிய கேப் இருந்துச்சுன்னு பாருங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப் நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. இனியும் கொஞ்சம் நாட்கள் சைட்வேஸ் போகுது அப்படின்னா அந்த கேப் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு டவுன்ஃபால் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி உங்களுக்கு நான் நாஸ்டாக்ல வந்து ஏறிட்டு இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு தள்ளி தள்ளி போச்சோ அதே மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸ்டாக்னு கிடையாது, கோல்டாக இருந்தாலும் சரி இறங்குறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னாலும் அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைட் வேஸை கொடுக்குது. அந்த சைட் வேஸ்லேயே அந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து ரீச் ஆயிருது. ஸோ அந்த இடத்துக்கிட்ட வரும்போது நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கிறது ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் வராமல் எடுக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்ததாக சில்வர். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு அந்த சப்போர்ட்ஸ் கிட்ட வரல. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால அதை நம்மளுக்கு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கு. பட் இந்த பீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செல்லிங் ஜோனை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பட் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு செல்லிங் ஜோனை தான் கிரியேட் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் ஃபால் வருமா அப்படிங்கிறத நம்மளால் வந்து இதை பேஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோவான 28 அக்டோபர் கேண்டலுடைய லோ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு பெரிய டவுன்ஃபால் வரலாம். இது நம்மளுக்கு டபுள் டாப்பாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த 28 அக்டோபர் கேண்டலினுடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா. அடுத்ததாக க்ரூட். ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் நம்ம மார்க் பண்ண அந்த பேரிஷ் பிளாக் அண்ட் போல் ஸோ அந்த லெவலுக்குள்ளே தான் நமக்கு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த லைன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அந்த லைன் நம்மளுக்கு பிரேக் ஆச்சுன்னா 24 நவம்பர் கேண்டலினுடைய ஹை, தென் அது பிரேக் ஆகும்போது அடுத்த கட்ட ஒரு அப்மூவ் அப்படிங்கிறது அந்த கன்சல்டேஷனுடைய ஹை வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்முடைய டிசிடி டெக்னிக்கல் அனலைசர் அப்படிங்கிற சேனலில் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். அதில் நான் டெய்லி வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டாக்ஸை வந்து நான் சர்ச் பண்ணி எடுக்க முடியல, நான் வந்து யூடியூப்பில் சர்ச் ஆப்ஷனில் போய் செக் பண்ணனா உங்களுடைய வீடியோஸ் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஆக்சுவலாக ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்யூஷன் கொடுத்துருந்தார். என்ன அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் என்னுடைய மெயின் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா 3 சேனல் நான் லிங்க் கொடுத்துருப்பேன் டெலிகிராம் பேஸ் பண்ணி. அதில் மெயின் சேனல் லிங்க்கில் போய் நீங்கள் அந்த ஸ்டாக்குடைய நேமை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோனுடைய லிங்கை எடுத்து கொடுக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.